பானு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தினுடைய நிறுவனர் சகோதரர் உயர்து ஜானகிராமன் அவர்களே மற்றும் திரு ரங்கராஜா ஜோதிட மையத்தினுடைய நிர்வாகிகளே, இதுவரையிலும் மேடையில் வீட்டிலிருந்து மேடையில் சிறப்பாக பேசிய ஐயா தங்கபாண்டியன் அவர்களே, நவமணி சண்முகம் ஐயா அவர்களே, எனக்கு ஒரு காலகட்டத்திலே வழித்துணையாக இருந்து வழியை நடத்தி கொண்டிருந்த வேலூர் பாலையா அவர்களே, இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஜூம் மீட்டிங் 2016 ஆரம்பித்தது அவர் தான். அவரை தொடர்ந்து நான் ஆரம்பித்து இன்றைக்கி வரலுமே நடத்திட்டுருக்கேன். அவருக்கு எனக்கு அந்த கொஞ்சம் வழிகாட்டியாகி இருந்து என்னை அந்த கொரோனா பீரியடில் எடுத்துகிட்டு போன ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஐயா பாலையா அவர்களே, ஏனைய இங்கே பேசி இறங்கிய ஜோதிட ஜாம்பவன்களே, என்னுடன் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற கோயம்புத்தூர் ஜோதிட சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளே, குறிப்பாக சரவண சோமசுந்தரம், மருதமலை குருஜியா மற்றும் ஏனையவர்கள், பிளட் சிவகுமார் இவங்கெல்லாம் இருக்காங்க. என்னுடன் தொடர்ந்து என்னுடைய பயணிட்டு உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் எனது நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகத்தியரால் இயற்றப்பட்ட அந்த குமராசாமிய நூலினுடைய அனைத்து சாராம்சங்களையும் போட்டு எனக்கு கற்றுத்தந்த நாமக்கல் மாவட்ட பள்ளிப்பாளைய ஜோதிட தாய் சங்கத்தின் அனைத்து குருமார்களையும் வணங்கி, காலையில் முதல்ல ஒருத்தர் பேசியிருப்பாங்க, எனக்கு நட்சத்திரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துட்டு போகலான்னு அனுமாரை பற்றி பேசுனாங்க. இதில் யாருக்கு அனுமாரை பற்றி தெளிவாக தெரியணும் அப்படின்னா, இந்த குழந்தைகள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அனுமாரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ 10 வயசு வரல, ஏறக்குறைய 10 வயசு கிடையாது, 8 வயசு வரல ஒரு வீட்டில் குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க நிலைமையெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு 3 குழந்தைகள் வீட்டில் அந்த 8 வயதுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த வீடை கலகலகலாம் கிடக்கும் இருக்கும். ஆனால் ஒரு சில குழந்தைகள்னால மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருப்பாங்க. ரொம்ப குறும்பு பண்ணுவாங்க. அந்த குறும்பு என்னன்னா அனுமார் அம்சம். அதை இங்கே ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு விஷத்தை காமிக்கிறோம், இது விஷம்னு காமிக்கிறோம். அவர்கிட்ட நான் சந்தேகமாக கேட்குறது என்னென்னா, சார் இது விஷம் உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் அதுக்கு என்ன பலன் சொல்ல போகிறீங்க? யாராச்சும் எந்த பலனும் சொல்ல முடியாது. இது விஷம்தான் நிரூபித்து காமிக்க முடியாது யாருனாலையுமே. அப்போ அந்த மாதிரி இப்போ நான் இந்த சொன்ன பரிகாரத்தை விஷமாக நினச்சிக்கோங்க. தயவு செய்து பிரயோகப்படுத்தாதீங்க. பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரயோகப்படுத்தாதீங்க. ஏன்னா நான் 2 பேர்த்திட்ட அனுபவப்பட்டுட்டு இன்றைக்கும் மன வருத்தத்தில் இருக்கிறேன். இந்த பரிகாரத்தை சொல்லி இந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சில நிலைமையை எடுத்து இன்றைக்கும் மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது எனக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சாரும். இது இப்போ ஒரு குழந்தை குறும்பு பண்ணாங்கன்னா அவங்க என்னன்னு சொல்லி நாம் திட்டுவோம். ரொம்ப குறும்பு பண்ணுறாங்க, கூப்பிட்டு அதை என்னன்னு சொல்லி தருமா, டே இந்த மாதிரி குறும்பு பண்ணினா வாழை ஒட்ட நறுக்கிடுவோன்னு சொல்லுவோமா? அப்போ இந்த கதை எங்கே இருக்குது? வாழை ஒட்ட நறுக்கின கதை இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போனீங்கன்னா ராமர் பாதம்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே இருக்கிற ஆஞ்சநேயருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வால் இருக்காது, நறுக்கி போய் தான் இருக்கும். அப்போ அதுக்குன்னு ஒரு கதை ஒன்று இருக்குது இல்லை? அப்போ குறும்பு பண்ணால் வாழை ஒட்ட நறுக்குவாங்கிறது ஒரு கதை. அப்போ குறும்பு பண்ணுற குழந்தைகளுக்கு வாழை ஒட்ட நறுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த கோயில்களுக்கு போய் அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுங்க. இந்த குழந்தை வாழை ஒட்ட நறுக்கிடும். இந்த மாதிரி நான் ஒரு பரிகாரம் சொல்லி அந்த 2 குழந்தைங்களும் இன்றைக்குமே ஒரு அதாவது வீட்டில் அவர் சொல்லுவார், அந்த இவர் சொல்லுவார், சார் குறைஞ்சது வருஷத்துக்கு 3 டிவி உடையுது சார்பார். கோபம் வந்தால் அடிச்சிட்றோம், இல்லை பண்ணுறான்னு. இந்த பரிகாரத்தை சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, சார் இன்னும் 10 டிவி கூட வாங்கி வைக்கிறேன், எங்கள் வீட்டில் டிவி உடையணுங்கிறார். அமைதியாக போய் வீட்டில் உட்காந்தவன் இன்னும் எந்திரிக்க மாட்டேங்கிறான். 10வது முடிச்சு இப்போ காலேஜே வந்துட்டான் அந்த பையன். இது எதனால் சொல்லப்பட்டது? ஏன் அந்த இடத்துக்கு மட்டும் அது யாருமே இது பண்ண முடியல. ராமர் சீதையை தூக்கிட்டு வந்துடுறாரு, வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிறாங்க.
இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வானரதங்கள்னு பேர், இது அனுமார் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வானரதங்கள். இதுங்களாம் என்ன பண்ணுது அப்படின்னா, சீதையை தூக்கிட்டு வந்துட்டான். அப்போ அந்த இடத்துக்கு எதையோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கூப்பிட்டு அனுமாரை கூப்பிட்டு கேட்குறாங்க. அனுமார் இல்லை, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, இனிமேட்டு வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆனால் வானரதங்கள் விடுறாப்படி இல்லை, அந்த அந்த இடத்த ஏதோ ஒன்று பண்ணால் அவனை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு கேட்குறப்ப எல்லாம் கடைசியாக ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதை நெருப்பு வச்சு கொளுத்திடலாம் அந்த இடத்த ஒட்டுமொத்தமாக அப்படிங்கிறாங்க. சரி, இது யார் நெருப்பு வைக்கிறதுங்கிறாங்க. அனுமார் பார்த்தாரு, சரி இவங்ககிட்டலாம் விட்டா பிரச்சனை ஆகி போடுன்னு சொல்லிட்டு, என் வாழிலே கட்டுங்கப்பா, நான் போய் கம்ப்ளீட் அழிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வாலில் நெருப்பை கட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து அனுப்பிச்சி விட்றாங்க. போய் இலங்கை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இலங்கை அழிஞ்சிட்டு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அதில் ஒரு வானரத்துக்கு ஒரு சின்ன அறிவு, நாம் நெருப்பை வச்சு கட்டி விட்டோம், அழிச்சிட்டாரு, இப்போ திரும்பி வராரு, அது இங்கே தானே வரும், இங்கே வந்து நம்மளையும் சேர்த்து அனுப்பிச்சி விட்ருமே, ஆக ஏதோ நாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தான் முதல்ல அப்படியே அங்கே தங்கியிருக்கிற ராமர்கிட்ட போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் இதுக்கு ஏதோ பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அது வேறு ஒன்றும் கிடையாது, திரும்பி வரப்போ வாழை ஒட்ட நெரிக்குங்க, அது கடலில் விழுந்துடும். அவள் திரும்பி வந்து உட்கார இடம் தான் அந்த ராமர் பாதம். வாழை ஒட்ட நெரிக்க அப்புறம்லாம் தன்னுடைய குறும்புக்கு மன்னிப்பு கேட்டதாக ஒரு வரலாறு. அப்போ உங்களுடைய இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, பிரயோகப்படுத்தாதீங்க, ஆனால் பரிகாரத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒன்று. இப்போ நான் வந்து ஏன்னா என்னுடைய சப்ஜெக்ட் என்ன, நட்சத்திரம். காலைல பவளக்கரன் சொன்னார், புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த உத்தர நட்சத்திரத்துக்காரன் வேறு ஒன்றுமே இல்லைங்க, ரோட்டில் நடந்து போய் பூனை குறுக்களை போச்சுன்னா எந்த காரியத்துக்கு போகிறோன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும். நம்ம என்ன நினைப்போம், பூனை குறுக்களை போகுது அபசகுணம்பாங்க. உத்தர நட்சத்திரத்துக்காரன் வீட்டை விட்டு வெளியே போய் பூனை குறுக்களை போயிடுச்சுனாவே அவன் போகிற காரியம் 100% சக்ஸஸ். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சிம்பிள், சின்ன சின்னது பரிகாரத்தில் எவ்வளவோ நட்சத்திரங்கள் வந்து அது அன்றைக்கி நடந்த ஒரு கசப்பான ஒரு உண்மையை மறந்துடுறது தான் நல்லது. ஏன்னா அந்த அளவுக்கு அது நடந்துற ஒரு கசப்பான சென்னையில் நடந்த அந்த மாநாடு மறக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நம்மளுக்கு இருக்கணும், மறந்துடணும். ஏன்னா அந்த அளவுக்கு கசப்பாக நடந்துருச்சு. அதைத்தான் இந்த குமாரசாமி என்னென்ன சாரம், நட்சத்திரத்துக்குன்னு ஒரு குணம் இருக்குது, அந்த குணத்தோட தான் இருப்பீங்க, மாறவே மாட்டீங்க. அதை நாம் எப்படி வரைமுறைப்படுத்துறது? பரணி நட்சத்திரத்தை இப்போவும் சரி, பரணி நட்சத்திரத்துக்காரன் ஒருத்தன் டிரைவராக இருக்கிறான், நான் வண்டி ஓட்டுறேன் டிரைவராக இருக்கிறேன்னா அவனை வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அவனை டென்ஷன் பண்ணணும்னா ஒரு நெல்லிக்காயை கையில் கொடுத்து சாப்பிட்டு வண்டி ஏறாங்கணும், பின்னாடி உக்காந்துருக்கணும் அனத்தம், எங்கேயாச்சும் கொண்டு ஏதோ ஒன்று பண்ணிவிடுவோம். இது நீங்கள் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டே வாங்க. இதுதான் நட்சத்திரம். எது நல்ல சமையல் செய்யக்கூடியவர்கள் வேற, நல்லா சாப்பிட்றவங்க என்னன்னா சந்திர நட்சத்திரத்துக்காரன். ரோகிணியாசன் திருவோணம் முதல்ல சொன்னார், 2ஆம் பாவம் ஒன்றும் கிடையாதுங்க. அவர் அதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறேன், இந்த ரிஷப லக்னத்துக்காரனை கூப்பிட்டு பாக்கெட்டில் இருக்கு பார்த்தீங்களா, பாக்கெட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வழி போடன்னா அவனுக்கு பைத்தியம் முடிச்சிக்கும். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, பாக்கெட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வெளியே எடுத்துடுங்க, அனுப்பிச்சி விடுங்க. எங்கடா காசு வேணும் காசு வேணும் காசு வேணும்னுட்டே இருப்பாங்க. உடலின் 2வது பகுதி, உடல் பாகத்தில் 2வது பகுதி காசுங்கிறது 2ஆம் பாவம். பாக்கெட்லேருந்து வெளியே எடுத்துட்டுனா முடிஞ்சு போச்சு, அதுக்குன்னே அலைவான். நல்லா சமைக்கக்கூடியது நகுலன், அவனுடைய நட்சத்திரம் இருக்குது. அது பின்னாடி கதையெல்லாம் சொல்லணும், அதை பாருங்க, அது வந்தால் நல்லா சமைப்பான். ஆனால் இன்னொன்று, சமைக்கிறது மட்டும், சமையல் ஒரு பெரிய விஷயமே இல்லை, சமையல் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதைத்தான் ஆங்கிலேயர் வச்சான், நீ சமைக்கிறது பெரிய விஷயமே இல்லைடா, சமையலை கொண்டாந்து பரிமாறுறான் பார்த்தியா, அவனுக்கு தான் டிப்ஸ் கொடுத்தான். இதெல்லாம் யாராச்சும் யோசனை பண்ணீங்களா? வெள்ளைக்காரன் தான் டிப்ஸ் கொடுக்க பழக கொடுத்தான். ஏன் சமையல்காரனுக்கு சமையல் தான் நல்லா செஞ்சான், ஏன் இவனுக்கு டிப்ஸ் கொடுத்தான்? பரிமாறனுக்கு தான் டிப்ஸு, அது வேற யாரும் கிடையாது, துரியோதனன். துரியோதனுடைய மிகப்பெரிய நல்ல குணத்தில் என்னன்னா, வருகிறவர்களுக்கு உணவு பரிமாறிச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்றாங்களா, அப்புறம் அவனை பழி வாங்கிக்கலாம், அப்படிங்கிறது தான் துரியோதன வேலை. அப்போ பரணி நட்சத்திரத்தில் இருக்கிற பார்க்கலாம் நல்லா உபசரிப்பாங்க. அவனை தூக்கி ஹோட்டல் கடையில் வச்சுன்னு வைங்க, ஹோட்டல் கடை அட்டகாசமாக இருக்கும். அப்போ யார் எங்கே வைக்க வேண்டும், அங்கே தான் நட்சத்திரம் வேலை செய்யும்.
அதே மாதிரி சொன்னீங்க நான் இது ரோகிணியஸ்த திரிவோணம், வேற எதுக்கும் அவங்களுக்கு இல்லை பிரச்சனை எதுவுமே வராது. இடம் சம்மந்தப்பட்டது தான் பிரச்சனை வரும். ஏன்னா இடத்துக்காக தான் இந்த அவதாரம் எடுத்தது. அடுத்து இன்னொரு பாயிண்ட் ஒன்று, இது கொஞ்சம் அவர் சொன்னார் கண்டநாம யோகம்னு. கண்டநாம யோகத்தில் குரு திசை வரக்கூடாது. 27 யோகத்திற்கும் இது இருக்குது, தசாபுத்தி இருக்குது. முந்தா நாள் தான் எங்களுடைய குருநாதர் ஒருவரான மருதமலை குருஜி அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வரப்போ எதேச்சும் ஒரு புக்கு ரேக்கிலேருந்து எடுத்தார். எனக்கே தெரியாது, என் ரேக்கிலேருந்து எடுக்கிறப்ப இது என்ன புதுசாக இருக்குதுன்னாரு. அப்புறம் நானே அப்புறம் தான் பார்த்தேன், 27 நாம யோகத்திற்கு தசாபுத்திகள் இருக்கிறது. அது எங்கள் குருமார்கள் கொடுத்ததை எழுதி வச்சுருந்தது, அதை டைப் பண்ணி வச்சுருந்தே எடுத்தார். அந்த கண்டநாம யோகத்தில் பிறந்து திருமணம் பண்ணாங்க, பரவாயில்ல. அந்த குரு திசை அவனுக்கு நடந்துகிட்ருக்கு. அப்பயும் கூப்பிட்டு சொல்கிறேன், குரு திசையெலாம் இருக்குது, கொஞ்சம் திருமண மண்டபத்துக்கு மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பு போடுங்க அப்படின்னு. அவங்க திருமண நாளும் வியாழக்கிழமை. அப்பயும் சொல்கிறேன், திருமண மண்டபத்துக்கு எல்லா வீடியோ கேமரா ஆன் பண்ணி வைங்கன்னு. அதையும் மீறி அந்த திருமண மண்டபத்தில் நகை திருட்டு போச்சு. அதே தான் கண்டநாம யோகத்தில் குரு திசை நடந்தால் வீட்டில் நகை திருட்டு போகும். இது நாம யோகத்தில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு திசைகள். அதே திசைகள் பற்றி இவர் சொன்னார், 10 திசைகள் 8 திக்குன்னாங்க, இன்னும் 2 திசை விட்டாங்க. எங்கிட்ட திசை எத்துன்னு கேட்டால் 10 திசையுமே. ஏன்னா 8 திசைகள் 8 இருக்கு, கிழக்கு மேற்கு வடக்கு வடமேற்கு வடக்கு தெற்கு தென் திசை, இந்த மாதிரி 8 இருக்குது. இன்னும் 2 திசை இருக்குது, மேலையும் கீழையும் இருக்குது. இதுலேயும் உயிர் வாழும். மேலை நோக்கி வாசப்படி இருக்கிறது புத்து, கீழே நோக்கி வாசப்படி இருக்கிறது குருவிக்கூடு. அதற்கும் வாசு உண்டு. குருவி கூட்டில் நல்ல குருவி கொடுக்க, ஆண் குருவி கட்டலைனா பெண் குருவி குடி போகாது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அதே மாதிரி ஒரு சொன்னார் 1-4-7-10 கேந்திரம். கேந்திராதிபதி தோஷம். இது யாருக்காச்சும் தெரியுமா? கேந்திரம்னா என்ன, கேந்திராதிபதி தோஷம்னா என்ன, ஒருத்தருக்கும் தெரியாது. ஏன்னா இது அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கணும் குருநாதர். எல்லா குருநாதரும் சொல்லிக் கொடுக்கணும். கேந்திராதிபத்தியம் தோஷம் இல்லாத 2 பாவங்கள் ரிஷபமும் விருச்சகமும். இது எப்படி வந்தது? கேந்திரம்னா எந்தெந்த வீடு கேந்திரம்? இங்கே இருக்க யாராச்சும் சொல்லி கொடுத்துருக்காங்களா எந்தெந்த வீடு கேந்திரம்னு? அதுவும் தெரியாது. இதெல்லாம் அடிப்படை. 4 மூலையில் இருக்கிற உபயராசிகளுக்கு எடுத்து போடுங்க, கேந்திரமாக இருக்கும். காரணம் என்னன்னா, அதில் இருக்கிற நட்சத்திரம்லாம் எழுதுங்க, அதனுடைய அதிபதி போடுங்க, 9 கிரகமும் இருக்கும். அப்போ 4 வீடு வேலை செய்கிறப்போ 9 கிரகம் வேலை செஞ்சுன்னா கேந்திராதிபத்தியம். இது 2க்கு கிடைக்காதது அதுதான். அப்போ ஒவ்வொரு 2 பாவத்தையும் எடுத்து போடுங்க, விருச்சிகமும் வராது ரிஷபமும் வராது. கேந்திராதிபத்தி தோஷம் பெறாத 2 பாவங்கள் அதுதான். அப்போ எங்கெங்கே நாம் போய் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். இது வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது, ஏன்னா கால நேரங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை கொடுத்த ஜானகிராமன் சகோதரர் ஜானகிராமன் அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.